ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி வீடியோவில் இருக்கிற ஆடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் சாங்ஸ் ஆட் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. அப்படி காமிச்சா நான் அப்லோட் பண்ண பிறகு அந்த டியூட்டோரியல் காப்பிரைட் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் மெத்தட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய் கன்வெர்ட் சேவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்துட்டு இங்கே நம்ம சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கன்வெர்ட் சேவ்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸில் ஆடியோ கொடாக்கில் போய் ஆடியோவை ரிமூவ் பண்ணிடலாம். சேவ் கொடுத்துருங்க. இங்கே ப்ரௌஸில் நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வித்தவுட் ஆடியோ சேவ்னு கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தா இது சேவ் ஆக ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. மறுபடியும் VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மீடியாவில் போய் கன்வெர்ட் சேவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வித்தவுட் ஆடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஷோ மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளே அனதர் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஆட் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு சாங் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது MP3 ஃபைலு. இங்கே நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க, ஸ்ட்ரீம்னு கொடுங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ஆட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற நேம் வித் ஆடியோன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. எகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் கொடுங்க. இப்போ இது வேறு ஆடியோ வீடியோவில் ஆட் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ சேவான ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆடியோ சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.